ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிங்கப்பூர் நாட்டுடைய நான் சர்க்குலேஷன் காயின், கமெமரேட்டிவ் இஷ்யூ காயினை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த $10 காயின் வந்து 1990ஆம் ஆண்டு இந்த காயினை வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வெளியேறிருக்காங்க. இந்த காயினுடைய வெயிட்டை பார்த்தீங்கன்னாக்கா 32 கிராம் காயினுடைய வெயிட்டு. இந்த காயினை கையில் வச்சு பார்க்குறதுனா மிக அதிகமான எடை கொண்டதாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினை வந்து 5, 7 கிராம் அப்படி தான் இருக்கும். இது 32 கிராம் எடை. இது டயாமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 41 mm. வந்து திக்னஸ் வந்து 3.05 mm. இந்த காயினுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் சந்திர ஆண்டு தொடர்ச்சியாக குதிரை ஆண்டு அப்படிங்கிறத நினைவாக இந்த காயினை வந்து வெளியாகியிருக்காங்க. இந்த காயினுடைய முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4 மொழிகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மலாய், மாண்டரின், இங்கிலீஷ் மற்றும் தமிழ் என்று இந்த 4 மொழியில் வந்து இந்த காயினை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது காயினுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குதிரையை வந்து பாய்ந்து செல்லக்கூடிய வகையில் வந்து சந்திர விலங்குகளின் பிரதிநிதித்துவமாக $10 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒவ்வொரு விலங்கும் வந்து அதில் ஓரப்பகுதியில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான நாணயம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாணயம். கையில் வச்சுருக்கவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாப்பி மூடில் தான் இருக்கும். அது சிங்கப்பூர் காயின் கையில் வச்சுருந்தாவே ஒரு ஹாப்பி தான் வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.